இங்கே பாருங்க உடஞ்சிருச்சு லென்ஸா. மூணார் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கேங்க. சரியான மிஸ்ட்டுங்க. கண்ணு தெரியாத மிஸ்ட்டுக்குள்ளே போகிறோங்க. வா வேற லெவல் மிஸ்ட்டுங்க நம்மளை சுற்றி. வாழ்க்கையிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் மூணார் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா டபுள் டக்கர் பஸ், வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க. அங்கே என்னன்னு தெரிலங்க, கூட்டமாக இருக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள. தண்ணி எந்த சீசனில் வரும், இதனால் செல்ஃபோன் மாதிரி அங்கே விளாண்டுக்கிட்டு இருப்பேன். இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் வியூ. செய்ய மாட்டாங்க, வேற யாராச்சும் ரெடி பண்ணிட வேண்டியது பேசுறதுக்கு. சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உன்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்தவரை எப்படி இருக்கு? என் பையன் இங்கே பாருங்க காலிலேருந்து எங்கள் 2 பேர்த்த பார்க்காம இங்கே பாருங்க, எங்களை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சுங்க அவனுக்கு. இந்த போடி மெட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறோங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது சீனிக்கே. ரோடு சூப்பராக மாறிடும், சீனிக்கும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்க. இப்போ அஃபீஷியலாக கேரளாக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட செக் போஸ்ட்டுங்க. அங்கே தமிழ்நாடு காமிச்ச பார்த்தீங்கன்னா இது கேரளா செக் போஸ்ட். இதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. குளிர் சூப்பராக இருக்குது. இங்கே போட்டிருக்கு பாருங்கள் மூணார் மேலே சின்ன கண்ணால் ரைட் சைடில் போகலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக மூணார் போகலாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா டோட்டலாக ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிங்க. அப்படியே ஜாலியாக அந்த குளிர் தாங்க ஹைலைட்டு. குளிர் தான் ஹைலைட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த நாய் குட்டியாக க்யூட்டாக. லேடி டாக். சரியான குளிருங்க. எப்படி வெயில் அடிக்குது ஆனால் சரியான குளிருங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்ல லொக்கேஷனில் கேப் கிடச்சா நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 118 கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்ம இன்னிக்காஞ்சலக்குட்டி. இதெல்லாம் ஒரு மேட்ரேடே உனக்கு. தொண்டிமலா இந்த ஊர் பேருங்க. இங்கே நேராக பார்த்தீங்களா அந்த புல் ரோடு சூப்பராக இருக்குல்ல. வா 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 எனக்கு தெரிஞ்சு அப்படியே மிஸ்ட்டு மாற ஆரம்பிக்குதுங்க. அப்படி தான் தோணுது எனக்கு. ஏன்னா அப்படி வெயில் குறையுது, கொஞ்சம் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மிஸ்ட்டு வரப்போகிறது. நல்ல வேலைங்க ஜெர்க்கின் போட்டு வந்தோம், இல்லைன்னா இன்னும் குளிரில் விரைக்கணும். வெயில் மேலே படுது ஆனால் வெயில் ஃபீல் ஆக மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்க லொக்கேஷனை. வாவ் ஃபேக்ட்ருங்க. சூப்பருங்க. இங்கே அப்படியே ஃபோட்டோ எடுப்போங்க, செம்மையாக இருக்குங்க. ரோடை என்ஜாய் பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருந்தோங்க. எங்கள் பின்னாடி பார்த்தீங்களா ஒரு பாறை எப்படி சூப்பராக தெரியுதுன்னு சொல்லி. சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உன்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்தவரை எப்படி இருக்குது? இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் போவோம் மூணாருக்கு. இன்னும் சீனிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது? ரோடு நல்லா இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. தென் அப்புறம் அதான் கொடைக்கானலை விட ரோடு நல்லா இருக்குது. நீட்டாக பள்ளம் மேடும் இல்லாமல் நல்லா இருக்குது. ரோடு டீசெண்டாக சூப்பராக இருக்குது. எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா ரோடு. இதில் அப்படியே நம்ம பையன் பூந்து ஆடுறான், சாப்பிட்றேன் ரோட்டை, வேறு லெவல் பண்ணுறேன் போங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. அப்படியே மெதுவாக கிளம்புவோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. மணி பார்த்தீங்கன்னா எத்தனை 9:30ங்க. நம்ம அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோங்க, ஜாலியாக சீனிக்கு என்ஜாய் பண்ணிட்டு. எப்படா மிஸ்ட்டு வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆனால் கூடி சீக்கிரம் மிஸ்ட்டு வரும், நம்பிக்கை 100% இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வீட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, வேறு லெவலில். இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க டீ எஸ்டேட்டு. ரைட் சைடில் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். சூப்பராக மாறிடுச்சு பார்த்தீங்களா டீ எஸ்டேட் லொக்கேஷனு, வேறு லெவலுங்க. ஃபுல்லாக எஸ்டேட்டில் வேலை பார்க்குறதுக்கு ஹிந்திக்காரங்களை இறக்கியிருக்காங்க டஜனாக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூப்பாரா அப்படின்ற ஊருங்க. இது கொஞ்சம் மெயினான ஊர் போல், எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டுருக்கு. மூணார் ரைட் சைடு போகணும். ஓகே ரைட் சைடு போயிடுறோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. பாறை அப்படியே பிச்சு எடுத்த மாதிரி. வாவ். அங்கேட்டெலாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. ஹோட்டல் தாஜ். இந்த லெஃப்ட் சைடில் சின்னதாக தென்னை மரம் மாதிரி ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னே தெரில. அந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே எனக்குள்ள கிளைமேட்டு மாறுது, மிஸ்ட்டு ஏறுன்னு நினைக்கிறேன். மிஸ்ட்டு ஏறிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே கண்ணை மூடணும் மிஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கணும் மூணாரில். அங்கே இருக்குங்க மிஸ்ட்டு, இன்னும் நம்மக்கிட்ட வரல. காஷன் எலிஃபேண்ட் கிராசிங் ஜோன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கிரதையாக போகணும், எலிஃபெண்ட் எதுவும் கிராஸ் பண்ணிட போகுது.
இங்கே பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு இங்கேக்குள்ளே போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம். போயிடலாம், யார் வந்துட போகிறா. எனக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டேம் வியூ தெரியுது பாருங்கள் ரைட் சைடில். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு போவோம். எப்படி தெரியுது பார்த்தீங்களா? லேக், டேம் கிடையாது லேக். வியூ சூப்பராக இருக்கா. தண்ணி தான் கம்மியாக இருக்குது, தண்ணி நிறையா இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஹில்ஸை பாருங்கள். இப்போ நம்ம அந்த மேகத்துக்குள்ளே தான் போக போகிறோம் சிறிது நேரத்தில். இன்னும் நமக்கு 26 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம மூணாருக்கு. போவோம் போவோம் போவோம். இந்த ரோடு மட்டும் பாருங்கள், அப்படியே வளைஞ்சு 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 எப்படி சூப்பராக போகுது பாருங்கள். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தாங்க. அப்படியே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்போமா? இங்கே பாருங்கள், ட்ரோன் அடித்து எடுக்கிறாங்க, ட்ரோன் ஷாட்ஸ். ஓகேங்க, அப்போ நிப்பாட்டுவோங்க. இங்கே நிப்பாட்டி எடுப்போங்க ஃபோட்டோ. தரமாக எடுக்கலாங்க ஃபோட்டோஸ். வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. அப்படியே 2 பேர் வந்துக்கிட்டு இருந்தோங்க. ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள், எப்படி தெரியுது பாருங்கள் டீ எஸ்டேட்டு. வாவ், சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? பளிச்சுன்னு நல்லா க்ரீனீஸா. அங்கிட்டு மிஸ்ட்டு இருக்குது. நானும் மிஸ்ட்டு வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். மிஸ்ட்டு வர மாட்டேங்குதுங்க. ட்ரை பண்ணுவோம், மிஸ்ட்டு வரும். நீ மிஸ்ட்டு எதிர்பார்க்குறியா? ஆமாம். என்னடி ஆமாம்? எதாச்சும் பேசு. என்ன பேச? இவ்வளோ வச்சு ஒன்றும் கதைக்கு ஆகாதுங்க, பேசவே மாட்டாங்க. வேறு யாராச்சும் ரெடி பண்ணிட வேண்டியதான் பேசுகிறதுக்கு. அழுவேல அழு. ஓகேங்க, எல்லாம் சும்மா தாங்க சொல்கிறேன், அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. என்ன நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் எனக்குள்ளே நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. லைட்டாக கிளைமேட் மாறுறதை பார்த்தா மிஸ்ட்டு இறங்கணும். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேங்க மிஸ்ட்டு, ஆனால் வரமாட்டேங்குதுங்க. கிட்ட நெருங்கிடுச்சு. ஏன்னா கிளைமேட் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, லைட்டாக தூருது வேறு. பார்ப்போம் என்ன மாதிரி லொக்கேஷனு. இந்த வெயிலுக்கும் இந்த கூலிங்க்கும் இந்த க்ரீனிஸ்க்கும் இனிக்கான் செல்லக்குட்டிக்கும். வா 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 வா, அருமை அருமை அருமைங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிங்க. இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. 44 நிமிஷம் போட்டிருக்கு மூணார் போகிறதுக்கு. நல்லா மிஸ்டி ஏறி இருக்குங்க. வேற லெவல் வேற லெவல். ஆனால் லைட்டாக மழையும் தூருதுங்கோ. இங்கே வருங்கங்க, இங்கே வருங்கங்க. இங்கே மிஸ்ட்டுங்க, ஆனால் ரோட்டில் இல்லைங்க, அந்த காட்டுக்குள்ளே இருக்குது மிஸ்ட்டு. வா 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 வா, சூப்பருங்க சூப்பருங்க. அப்படியே டோட்டலாக சீனிக் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இதாண்டா மெயின் பிக்சருன்ற மாதிரி வேற லெவலுங்க. சும்மாவா சொன்னாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு கேரளாவை. இங்கே பாருங்க, மிஸ்ட்டுக்குள்ளே போயிடும், கண்ணு தெரியவில்லை. வேறு லெவல் ஃபீலிங்க. வா வா வா, தரம் 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 உயர் தரம். இதெல்லாம் மிஸ்ட்டு தாங்க, ஒன்றுமே தெரிலங்க. சூப்பருங்க சூப்பருங்க. ரைட் சைட்லலாம் கண்ணே தெரிலங்க, அவ்வளோ மிஸ்ட்டு. வாவ், மிஸ்டோ மிஸ்ட்டுங்கோ. இருங்க, என் ரைட் சைடில் அப்படியே இண்டிகேட்டரை போட்டு இங்கே நிப்பாட்டுவோம். இங்கே பாருங்க வியூவை. சூப்பர் 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 சூப்பருங்க. பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. அப்படியே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. கண்ணு தூரம் ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வியூவை வேறு லெவலில் இருக்குது. வா வா வா, சூப்பருங்க. வியூவை பாருங்க ஜி, செம்ம 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 வியூங்க. கிட்ட போய் நிற்போம். வாட் அ பியூட்டிஃபுல் வியூ. பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் நான் லாஸ்ட் டைம் வர்றப்போ தண்ணி நிறையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நிப்பாட்டி பார்ப்போம். ஏன் நிப்பாட்டுவோங்க. சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் வியூ. நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி நம்மளை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் தெரியுமா? இங்கே பாருங்கள், பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸு வியூ கேட்டுகிட்டே வந்தேல, பார்த்துட்டு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நமக்கு பின்னாடி தாங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த பிள்ளையை பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவேன், வேறு எதுவுமே சொல்லாது. கேட்குற கேள்விக்கு பதில் அவ்வளோதான். நம்மள மாதிரியா பேச முடியும்? சொல்கிறது வேறு ஒன்றும் சொல்ல வேணாம். நல்லா இருக்குல்ல, பிடிச்சிருக்குல்ல? ஓகே, என்ஜாய் பண்ணுறேன்ல. அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே சின்ன வாட்டர் ஃபால்ஸ் விழுகுது, குளிக்கிறாங்க.
யூஸ் பண்ணிக்குவாங்க போல். எப்படி வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் மிஸ்ட் அப்படியேண்டு உள்ளே டார்க்காக இறங்குது. வா 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 சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இங்கே பாருங்க டார்க்கு மிஸ்ட்டு. வா 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 என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. சூப்பர் சூப்பருங்க. நடுப்புறா அப்படின்ற ஏரியாவில் செம்ம மிஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள். வா என்ன ஒரு அழகு. அப்படியே கையெல்லாம் ஜிலு 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 ஜிலுன்னு ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க ஜி. வாவ் ஜி. சரியான மிஸ்ட்டுங்க. கண்ணு தெரியாத மிஸ்ட்டுக்குள்ளே போகிறோங்க. கண்ணு தெரியலங்க. ஏய் இருங்க லைட்டை போட்டுக்கிறேன். கண்ணு தெரியலங்க. வாவ் தரமான மிஸ்டில் நாங்கள் இப்போது நிற்கிறோம். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருந்தோம். சுத்தமாக கண்ணு தெரிலங்க, அவ்வளோ மிஸ்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி மிஸ்ட்டு தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள் அப்படியே சுற்றி காமிக்கிறேன். வாவ் வேற லெவல் மிஸ்ட்டுங்க. நம்மளை சுற்றி பின்னாடி ஜம்முன்னு கெத்தாக நிற்கிறான் பாருங்க நம்ம பையன் நிக்கான்சில் குட்டி. அவன் தான் நம்மளை கூட்டு வந்தான் இவ்வளோ தூரம். யூடிஆர் ஸ்குவாட். என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மூணார் வந்திருக்காங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? வாழ்க்கையிலே இதான் ஃபஸ்ட் டைம் மூணார் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது, மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை. கொடைக்கானலில் கூட பார்த்ததே இல்லை. கொடைக்கானலில் கூட நான் நிறைய டைம் கூப்பிட்டு போயிருக்கேன், பட் பார்த்ததில்லை. இங்கே தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வாகமானில் பார்த்தோம், பட் மூணாரில் வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. என்னங்க? ஆமாம். இங்கே பார்த்தீங்களா டபுள் டக்கர் பஸ் அந்த மிஸ்ட்டில் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. வேறு லெவலில் இருக்குங்களா பஸ்ஸு பார்க்குறதுக்கு. சூப்பருங்க. சுத்தமாக கண்டு தெரிலங்க. இப்போ இந்த மிஸ்ட்டில் சூடாக ஏதாச்சும் டீ குடித்தா சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் டீ ஷாப்பை தேடிக்கிட்டு இருக்கேன். டீ ஷாப் எதுவும் இல்லை. எனக்குள்ளே என்ன இருக்குது? டீ இருக்கா? டீ இல்லைங்க, வேறு ஏதோ தான் இருக்குது ஸ்நாக்ஸ் மாதிரி. எனக்குள்ளே தாங்க கொஞ்சம் மிஸ்ட்டு நல்லா விலகி இருக்குது. வாவ் என்ன வியூங்க, என்ன வியூங்க. நல்லா மிஸ்ட்டு விலகி இருக்குங்க. இங்கே பாருங்கள் வியூவை மிஸ்ட்டு விலகினதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் மிஸ்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கோம். இன்னும் மூணாருக்கு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. பாருங்கள் வியூவை. அங்கே மேலே ஏறி பாருங்களேன் எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கன்னு. ஆஹா நல்ல ஒரு வெயில் கிடச்சிருக்குங்க. வெயிலில் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் பசங்களை எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க. டீ காஃபின்னு போட்டிருக்கு. இங்கே டீ குடிப்போமா? ஓகேங்க, இங்கே டீ குடிப்போம். இந்த இடத்துல டீ குடிப்போம். இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். கேட்போம். டீ இருக்காக்கா? ஓகே. ஒரு சின்ன ஸ்நாக்ஸு ப்ளஸ் டீ பிரேக்குங்க. ஸோ அப்படியே இந்த இடத்த உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். நல்லாயிருக்கு. முறுக்குமே நல்லா இருக்குல்ல? சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம முறுக்கு நம்ம ஊர் முறுக்கு கேமரா உடஞ்சி. இப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. நான் வாட்டுக்கு இந்த அழகாக எனக்குள்ளே வந்து ஹெல்மெட்டை வச்சுருந்தேன். ஹெல்மெட்டு கேமரா கீழே விழுந்து லென்ஸ் உடஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் உடஞ்சிருச்சு. லென்ஸாக இல்லை மேலே ஒரு டெம்பர் கிளாஸான்னு தெரில. டெம்பர் கிளாஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். லென்ஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம் இருங்க. அதே மாதிரி ஹெல்மெட்லேயே அடிபட்டுருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு. அந்த சோகா இருக்கதா செய்து இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிக்க சூப்பராக இருக்குது. டீ சாப்பிட்டோங்க. இந்த கடையில் டீ சாப்பிட்டு 2 முறுக்கை சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த இடத்துல தான் சம்பவமாச்சு. ஹெல்மெட்டு கீழே விழுந்துருச்சு. கேமராவோட கண்ணாடி மட்டும் தான் நொறுங்கியிருக்கு. ஐ மீன் அதாவது டெம்பர் ஓட்டியிருந்தேன். அந்த டெம்பர் மட்டும் தான் நொறுங்கியிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் ஆகலைங்க கடவுள் புண்ணியத்தில். இப்போ டைம் 11 மணிங்க. 11:04. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இந்த ஹில்ஸில் சரியான டோல் பிளாஸாங்க இது. இந்த ஹில்ஸ் வியூவுக்கும் இந்த டோலுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? விரட்டி விட்ருவாங்க.
டோலை கடந்து விட்டோம். இன்னும் 8.5 கிலோமீட்டர் இருக்கிறது மூணாருக்கு. இந்த ஊர் தேவிக்குளம்ங்க அப்படின்ற ஊர். ரைட் சைடில் போகணும் போல் தேவிக்குளத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷன் டவுனுக்கெலாம். நம்ம நேராக மூணாறு நோக்கி கிளம்புவோங்க. பாருங்கள், இந்த இடத்துல சூப்பராக இருக்குது, ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, பரவாயில்லையே. மறுபடியும் மிஸ்ட்டு வருதுன்னு நினைக்கிறேங்க. பட் ஃபுல்லாக மிஸ்ட்டு இருக்குது. இங்கே எனக்குள்ள ஒரு தரமான வியூ பாயிண்ட் ஒன்று வருதுங்க. வியூ பாயிண்ட் தான் பேரே போட்டுருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பர் வியூ. மூணார் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கேங்க. வாவ், வருத்துங்க. இன்னும் கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான் மூணாருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஃபுல்லாக இங்கேருந்தே டூரிஸ்ட்டு வேனு கார் எல்லாம் இங்கே நிற்கிது பாருங்கள். பொட்டானிக்கல் கார்டன் போட்டிருக்கு. ஸோ நல்லாயிருக்கும் போல். டைம் பார்த்திங்கன்னா 11:20ங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? ஒரு 6 மணி 6:15 வந்து என் ஒய்ஃப் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போங்க. 11:20க்கு மூணார் வந்து அடைஞ்சிட்டோங்க. அவ்வளோதான், டவுனுக்குள்ளே வந்துட்டோம் மூணார். இப்போ இந்த ரைட் சைடில் தான் நான் போகணும் ஃபுல்லாக. ஓகே, இங்கே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம அந்த சைடு தான் போகணும் போல். இங்கே பாருங்க, ஒரு பிரிட்ஜு. தண்ணி போதான்னு தெரியலையே, பார்ப்போமா? வாவ், தண்ணி போகுதுங்க. இந்த பிரிட்ஜில் தண்ணி போகிறது. அருமை அருமை. மாட்டுப்பட்டி டேமுக்கு ரைட் எடுத்து போகணுங்க. இன்றைக்கி சண்டேனால இவ்வளோ டிராஃபிக்காக தெரில. டிராஃபிக் ஆகுதுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்த எப்படி போட்டு இது பண்ணியிருக்காங்கன்னு. அதாவது மண் சரியக்கூடாதுன்னு அப்படி பண்ணிருக்காங்களா, என்ன காரணம் தெரியல. டிராஃபிக். அங்கங்கே போலீஸ் இருக்காங்க, அதனால தான் பிரச்சனையே. யூடிஆர் ஸ்குவாட் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, மூணார் டவுனுக்குள்ளே ஃபுல்லாக போலீஸ் அங்கங்கே நிற்கிறாங்க. ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் கேமரா அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மாதிரி வந்து இது நாள் வரையும் நடந்ததில்லை. இருந்தாலும் ஏன் நம்ம அதுக்கான ஒரு இடத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஹெல்மெட் கேமரா கழட்டி உள்ளே வச்சிட்டேங்க. ஸோ ஃபோனில் லாக் பண்ணுறேன். ஒரு சில இடம்லாம் போய் பார்ப்போம். கொஞ்சம் இடம்லாம் பார்க்க, இந்த மாட்டுப்பட்டி டேம் சொல்லுவாங்க, ஸோ எக்கோ பாயிண்ட் இதெல்லாம் போய் பார்ப்போம். அங்கெல்லாம் ஃபோன்லேயே வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. சும்மா எல்லாமே வந்து எஸ்டேட் மாதிரி தான் இருக்குது. வியூ தான் நல்லாயிருக்கும், ரோடு வியூ தான் நல்லாயிருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக மூணாரில் பார்க்குறதுக்குலாம் இல்லை. இப்போ வந்து மாட்டுப்பட்டி டேம் நோக்கி தான் போயிட்டுருக்கோங்க. மாட்டுப்பட்டி டேம்ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் தான் இருக்குது. வரப்போகிறோம். டேமில் எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டு ஒரு 2 டைம் வந்திருக்கேன், 2-3 டைம் வந்திருக்கேன். 3 டைமே பெரிய லெவலில் தண்ணி இல்லை. இந்த அளவு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. மாட்டுப்பட்டி டேம் வந்துட்டோங்க. 100 மீட்டர் தான் போட்டிருக்கு பாருங்கள். ரைட் சைடில் தான் அந்த பெரிய ஃபால்ஸ் மாதிரி இறங்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி தான் பெரிய லெவலில் போகுதான்னு தெரில, பார்ப்போம். பெருசாக தண்ணி இல்லை டேமில். இப்போ வந்து மாட்டுப்பட்டி டேமோட பாலங்க அது ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிருக்கு பாருங்கள். லெஃப்டில் தண்ணியே இல்லை சுத்தமாக. அங்கே என்னன்னு தெரிலங்க, கூட்டமாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. என்ன விஷயம்னே தெரிலையே. லோக்கலில் யார்ட்டையாச்சும் கேட்கலான்னு பார்த்தாலும் கேட்க முடியாது போல். மாட்டுப்பட்டி டேமை சுற்றிட்டு இருக்கோங்க. தண்ணி ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது, அப்படியே போவோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம மாட்டுப்பட்டி டேம்லலாம் சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ஸோ எக்கோ பாயிண்டில் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில நிப்பாட்டியிருக்கேன். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா புல்வெளி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு 5 நிமிஷம் எனக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி தான் நிப்பாட்டினோம். தொடர்ந்து கண்டினியூவாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. தலைமை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. இந்த வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கே நல்லா புல்வெளிங்க, தரமான புல்வெளி, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது வந்து எக்கோ பாயிண்ட் போகிற வழியில் இருக்குங்க. தலைமை ஜம்மு நிற்கிறானா, வீட்டு அப்படி தாங்க இருக்குது. பேசாமல் எக்கோ பாயிண்ட் போக வேணாம், ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போகலாம் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன நினைக்கிறேன்? என்ன இவ்வளோ தூரம்? அதே மாட்டுப்பட்டி டேமில் இருக்க தண்ணி தான் எக்கோ பாயிண்ட்லேயும் இருக்கும். என்ன கற்றுனோம்னா நமக்கு ரிட்டர்ன் கேட்கும், அது ஒன்று தான். வந்ததை வந்து போய் பார்த்துட்டே வந்துடுவோன்றியா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்குறோம். அதுக்குள்ளே தான் இருக்குது எக்கோ பாயிண்ட், அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் போகணும். பைக்கை நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த இடம் தேடிட்டு இருக்கேன், மினிகான்சலக்குட்டியை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கடை இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் பைக்கு தான் பார்க் பண்ண முடியல. நம்ம பைக்கு மினிகான்சலக்குட்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வர்றோம். இங்கே டிக்கெட் எடுத்து போகணும் அந்த சைடில். இளநி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. எக்கோ வியூ பாயிண்ட் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பாருங்கள், இதுதாங்க எக்கோ வியூ பாயிண்ட். தண்ணி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லை, பட் பரவாயில்ல. நம்ம உள்ளே இறங்கணும்னா அங்கே 10 ரூபா டிக்கெட்டு.
தண்ணி எந்த சீசனில் வரும்? சீசன் தண்ணி இருக்குதுதான் இருக்குது. டாம் மெயின்டெனன்ஸ். ஓ சரி சரி சரி. எக்கோ வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. எக்கோ ஆனால் கேட்குது ஓரளவு. நான் கத்தி பார்க்கல. நீங்கள் கத்தி பார்க்குறீங்களா மேடம்? நான் கத்தலப்பா, கத்துறதுக்கு தெம்பு இல்லை. சாப்பிடணும். டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயோ ஒன்றே ஹாலுங்க. நாங்கள் தவா கேட்குது இல்லை? அப்புறம் என்ன கேட்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி போகுதுங்க. அதுதான் சின்ன தண்ணி. இல்லைன்னா அந்த இடத்துல நிற்கவே முடியாது, அவ்வளோ தண்ணி இருக்கும். செம்மையாக குளிர்ச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலில் உட்காந்து சன்பாத் எடுத்துக்கிட்டு மாங்காய் சாப்பிட்டுருக்கோம். என் பையன் அக்ஷய் தேவுக்கு ஏதாச்சும் விளாட்றதுக்கு என் ஒய்ஃப் வாங்குறாங்க. என் டாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே ஏதாச்சும் வாங்குவோங்க. இதனால் செல்ஃபோன் மாதிரி அமுக்கி விளாண்டுக்கிட்டு இருப்பேன். செல்ஃபோன் யூசேஜை குறைப்பேன். என்ன சொல்கிற? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைடு பண்ணுறது. இதை எழுதிட்டு அப்படியே ஸ்லைடு பண்ணி அழைச்சிக்கலாங்க. நம்ம எக்கோ பாயிண்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பைக் கிட்ட வந்துட்டோங்க. ஓகே, ஓரளவு மூணாறில் பார்க்க வேண்டிய இடம்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் போடுற வீடியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ கெஸ்ட்டோட ஐஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 50% வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இன்னும் இந்த வீடியோ இதோட முடியலை. நம்ம அப்பப்போ அங்கே போகிற வழியில் சும்மா டீ சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டில் போய் தான் க்ளோசிங் பண்ண போகிறோம். என்னாச்செல்லாம் போகலாமா? ஓகேங்க, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். கடைசியில் வீட்டில் போய் ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. மணி பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. அப்படியே பெண்டுக்கிட்டலாம் கலந்து இடையில டீலாம் சாப்பிட்டோம். வீடியோ எடுக்கலாம் நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சோம்பேறித்தனம் ஆகி போச்சு. அப்படியே டயர்டாக வேறு இருந்துச்சா, அதனால் அப்படியே ரிலாக்ஸாக டீலாம் குடிச்சிட்டு ப்ரெட் ஆம்லெட்லாம் சாப்பிட்டோம். பசி மதியம் சாப்பிடல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெட் ஆம்லெட் டீலாம் சாப்பிட்டுட்டு அப்படி இறங்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே இறங்கிட்டோங்க. ஹில்ஸ்லேருந்து லெவலுக்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே நீட்டாக நேராக தெரியுது. பார்த்தீங்களா, டைம் பார்த்தீங்கன்னா 5:45ங்க. இந்த ஆம்பூர் பிரியாணி ஹோட்டலில் தான் சாப்பிட வந்திருக்கோம். பசிக்குதுன்ட்டாங்க ஒய்ஃபு. இந்த ஆம்பூர் ஹோட்டலுக்கு எங்களுக்கு ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்தோம். ஞாபகம் இருக்கா? இங்கே தான் சாப்பிட வந்தோம். ஸோ வந்து திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இங்கே சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் அப்படி எப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் சோடாங்க. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துவிட்டோம். என் பையன் இங்கே பாருங்கள், காலிலேருந்து எங்கள் 2 பேர்த்த பார்க்காம இங்கே பாருங்க, எங்களை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சுங்க அவனுக்கு. ரீச் பண்ணிட்டோம் வீட்டை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ ஹாப்பியாக எல்லாமே திருப்தியாக முடிஞ்சுச்சு. செல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா, திருப்பி போகணும் போல இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரி மிஸ்டெல்லாம் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் என் ஒய்ஃப் வந்து கூட வந்தது. ஓகேங்க, அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோ சந்திப்போம். இதே மாதிரி கூட வந்து கப்புள் விளாக் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டினியூ ட்ரை பண்ணுறேன். ஓகேண்ணா, வருவேல? பார்ப்போம். இங்கே பாருங்க, பார்ப்போமா. இதுவே நான் போராடி பேச வச்சேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோ சந்திப்போம். பாய். தேவ் பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. பாய். நீ பாய் சொல்லிடு.